Hi all. So day 18 free basics to advanced mehendi classல இருக்கும். Day 17 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்த்துட்டு டே 18க்கு வாங்க. ஸோ டே 18ல் என்ன பார்க்க போகிறோம்னா பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ். ஸோ பேபி ஷவர் எலிமெண்ட்ஸில் நிறைய இருக்குது. பேபியோட மில்க் ஃபீடிங் பாட்டில், வெல்கம் நோட்டு, தென் வந்துட்டு பட்டர்ஃப்ளை, அப்புறம் வந்துட்டு பேபிஸோட ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நான் பேசிக்காக இருக்க ஒரு சிலது மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா வெல்கம் நோட்டு. ஓகே, ஸோ வெல்கம் நோட் நம்ம வந்துட்டு ஒரு பேனர் மாதிரி போடுவோம் இல்லையா, ஸோ அதில் நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஈவனாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணுற மாதிரி வெல்கம்னு எழுதுகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது இப்போ வந்துட்டு இதில் நம்ம க்ராஸில் லைன் கொடுக்குறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பேனர் எஃபெக்ட் வரும், தெரியுதா? ஸோ இதில் வந்துட்டு க்ராஸில் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா சைடும் ஈவனாக ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்துட்டு வெல்கம் நோட் நம்ம கேபிட்டல் எழுதிக்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையாக எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் போட்டு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் சாக்லேட் போடலாம். ஸோ சாக்லேட் ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் ஈவனாக இருக்க மாதிரி ஒரு லைன், ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் 2 கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக சாக்லேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு அதை இந்த மாதிரி கர்வ் கொடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கர்வ் கொடுத்து கனெக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போது இதில் நம்ம யூஸ்வலாக சாக்லேட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இது மேலே ஒரு சின்ன கர்வ் கொடுத்துக்கிறேன். அகெயின் இது மேலே ஒரு சின்ன கர்வ் கொடுத்துட்டு ஸோ இதுலேருந்து நான் வந்துட்டு லைன் கொடுத்து சாக்லேட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன், தென் ரேப்பர், சாக்லேட் ரேப்பர் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி எனக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ சேம் இதே மாதிரி இந்த சைடு கொடுக்குறோம். ஸோ இதில் நான் ரேப்பர் எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டிசைன் போட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் டிசைன் வந்து பிரைட்டாக தெரியும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் இன்டீரியரில் நீங்கள் என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சும்மா ஷேட் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, மைல்டாக, ரொம்ப ஹெவி ஷேட் இல்லாமல் சும்மா லைன் மாதிரி ட்ராக் பண்ணி அதில் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேப் போடுவோம்ல, பர்த்டேக்கு பேபியோட கேப்பு, அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க ட்ரையாங்கிளில். அதுக்கு மேலே ஒரு கர்வ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு கீழே நீங்கள் சும்மா கர்வாக கொடுத்துட்டு மிடில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கர்வாக கொடுத்துட்டு அகெயின் குட்டி குட்டி கர்வாக கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதில் சும்மா லைன்ஸ் ஒரு டிசைன் உங்களுக்கு ரோஸ் கொடுத்துட்டு இல்லை குட்டி குட்டி ஃப்ளவர் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் லைன் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். தெரியுதா? இது ஃபுல்லாக போட்டுட்டு இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சர்க்கிள் ஹைலைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதோட அவுட்டரும் நீங்கள் ஹைலைட் பண்ணால் தான் உங்களுக்கு பார்க்க லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். தெரியுதா? கேப் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீடிங் பாட்டில். ஃபீடிங் பாட்டில் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்துட்டு மேலே கேப்பு, பேபியோட ஃபீடிங் பாட்டிலோட டாப்பில் இந்த மாதிரி ஒரு கர்வியாக கொடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன கர்வ் போத் சைட் கொடுக்குறீங்க. இதுலேருந்து கொஞ்சம் குட்டியாக, அதுலேருந்து நாப், அந்த பேபியோட ஃபீடிங் பாட்டில் நாப் இருக்கும்ல, அது கொடுத்துட்டு இப்போ பாட்டில் வந்துட்டு இதுலேருந்து ஒரு சின்ன கர்வ் கொடுத்து, பாட்டில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கர்வியாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் நீங்கள் அந்த எம்எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி லைன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃபீடிங் பாட்டில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் பட்டர்ஃப்ளை மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு சும்மா சின்னதாக பட்டர்ஃப்ளை வந்துட்டு குட்டியாக ஸ்பேஸ் இருக்க இடத்துல நம்ம கொடுக்கல, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம இது வந்துட்டு ஃபில்லிங்கில் பார்த்துருப்போம், அரபிக் ஃபில்லிங்கில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அது மாதிரி கான்செப்ட் தான். ஸோ போத் சைடு ஈவனாக ஒரு கர்வ் கொடுத்துக்கிறீங்க, அதுலேருந்து இப்படி கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மூன் போடுவோம் இல்லையா, சாரி மூன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ளவுடு. ஸோ க்ளவுட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி போடணுன்றது. ஸோ நம்ம ஃப்ரீ ஹேண்டடாக போடுறது தான் க்ளவுடு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளவுட் கொடுத்துட்டு நடுவில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீயாக கூட விட்டுக்கலாம். இல்லை பேபியோட நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட இது கொடுத்துக்கலாம், இல்லைனா பேரண்ட்ஸோட லெட்டர்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் குட்டியாக லைனாக கொடுத்து ஹார்ட் போட்டுக்கிறேன். ஹார்ட்டோ ஸ்டாரோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடும் ஒரு லைன் கொடுத்து இதுலேயும் நான் ஸ்டார் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேபி பால். ஸோ பேபி பால் அப்படின்றது நீங்கள் போத சைடு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு
பால் போடுவீங்கல்ல ரவுண்டாக, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுத்துட்டு இதில் நீங்கள் பால் ஷேப் வரதுக்காக இந்த சைடு ஒரு கர்வ், தென் ஆல்டர்னேட்டாக இந்த சைடு ஒரு கர்வ், அவ்வளோதான். ஓகே, தென் வந்துட்டு அவுட்டர் வந்துட்டு ஹைலைட் பண்ணிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு பக்கம் வந்துட்டு நீங்கள் லைட் ஷேடோ இங்கே ஷேடோ ஒரு இங்கே ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த கிளிகிளிப்பாக சொல்லுவாங்க இல்லையா குழந்தையோடது, ஸோ அது எப்படி போடலான்னா ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் சும்மா டிஃப்ரென்ஷியேட்டாக அவர் வந்துட்டு நடுவில் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு கீழே ஒரு நாப் குட்டியாக ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு அதில் இருந்து சர்க்கிள் போடக்கூடாது, இதுலேருந்து இப்படி கனெக்ட் பண்ணணும். நம்ம கையில் பிடிச்சி ஆட்டும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு டிசைன், இந்த சைடு ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஹார்ட் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஸ்மைலி போடுவீங்கல்ல, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்மைலி. ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, நான் பேசிக்காக உள்ளதை 1 2 அப்படி சும்மா போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸ்மைலி நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லை, ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் போத சைட் காது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கிஃப்ட் ரேப்பர்லாம் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நாட்டு ஒரு சைட் பெருசாகவும் ஒரு சைட் குறுகலாகவும் வந்து ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஐக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கர்வ், போத்த சைடு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு தென் வந்துட்டு மவுத், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பேபியோட ஸ்லிப்பர் நம்ம யூஸ்வலாக போடுறது தான். இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டு, ஸோ டிஃபிகல்ட்டாக இதில் எதுவுமே இருக்காது, நீங்கள் எல்லாமே சும்மா நார்மலாக யோசிச்சு போடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இந்த இடத்துல பக்கிள் வர மாதிரி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம அசம்ஷனில் போடுறது தான். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் குட்டி குட்டியாக டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம், தென் இதை ஃபைனலாக ஹைலைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு லெக்கோடது. நெக்ஸ்ட்டு அனதர் லெக்கோடது இதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் க்ராஸில் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சைடில் கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு இதுக்கு ஈவனாக இங்கே ஒரு பக்கிள் கொடுக்குறேன், அதில் டாட் வச்சுட்டு ஒரு இது இந்தாண்ட வச்சுருக்கணும், இந்தாண்ட வச்சுருக்கணும். ஸோ நான் போத் சைடு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ பக்கிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு கர்வ் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். நான் க்ராஸில் உட்காந்து போட்டு காமிக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேபியோட தொட்டில் ஹேங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது எப்படி போடலான்றதை பார்க்கலாம். சும்மா ஒரு எல்லாமே மினிமலான டிசைன் தான். ஒரு லைன் போத சைட் கொடுத்துட்டு மேலே கீழே கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு கனெக்ட், இந்த சைடு ஒரு கனெக்ட் கொடுத்துட்டு தென் இதை வந்து இதுக்கேற்ற மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒரு லைன் கொடுத்து நீங்கள் ஸ்டார் கொடுத்துக்கலாம், ஹார்ட் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபிஷ் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி. இது நீங்கள் பார்த்துருக்கலாம், பேபியோட தொட்டிலில் இருக்கும், இப்போ வர தொட்டிலெலாம் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், சின்ன வயசுலேயே போட்டிருப்போம். சும்மா பேஸ் லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் லைனுக்கு மேலே ஒரு கர்வியாக ஒரு லைன் கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே மிரர் மாதிரிலாம் போடுவோம், ஞாபகம் இருக்கா. ஸோ ஒரு லைன் கொடுத்துட்டு இதிலே கொண்டு வந்து மிரர் மாதிரி போட்டுட்டு இதை ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த சைடு சும்மா ஒரு லைன் இதையும் ஃபில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகே, தென் இதுக்கு நேராக ஒரு வீலு அண்ட் தென் இதுக்கு நேராக ஒரு வீல் போட்டுட்டு தென் இதை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அகெயின் இதை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலாக லைன் போட்டுக்கோங்க. ஓகே, தென் ஃபைனலாக இதை வந்துட்டு அவுட்டரில் ஹைலைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ வெஹிக்கல் ரெடி, தெரியுதா. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக இங்கே ஒரு டாட் மாதிரி வச்சுக்கலாம் வீலில். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைன் டோர் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபியோட பாத் டப்பில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு டக். ஸோ ஃபஸ்ட்டு மவுத் கொடுத்துக்கிறீங்க, அதுலேருந்து ஒரு கர்வ் கொடுத்து தென் கீழே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்து தென் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக போடுறது தான், தெரியுதா. ஓகே, தென் வந்துட்டு ரெயின்போ எப்படி போடுவோம்னா குட்டி குட்டியாக க்ளவுட் மாதிரி போத சைட் கொடுத்துக்குறோம், அதுலேருந்து சும்மா ஒரு 2-3 லைன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெயின்போ போட்டேன், இதுலேருந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து இந்த எண்டில் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஒரு லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ இதுக்கப்புறம் பேபியோட ட்ரெஸ் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேபியோட இன்னர். ஓகே, ஸோ பேபியோட இன்னர் எப்படி போடுவோம்னா ஒரு கர்வியாக ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்துட்டு ஒரு இந்த சைடு ஒரு கர்வ், இந்த சைடு ஒரு கர்வ், தென் வந்துட்டு இதுலேருந்து இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்துட்டு கீழே லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த சைடு ஒரு கர்வ் கொடுத்துட்டு இதில் இப்படி அகெயின் இப்படி, இதில் இப்படி அகெயின் இப்படி ஒரு லைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே ஒரு லைன். அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயரில் ஒரு கொடியில் போட்ட ட்ரெஸ் மாதிரி ஃபோட்டோ ஷூட்லலாம் பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன், ஒரு கொடி மாதிரி லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணியிருக்க மாதிரி ஒரு செட்டப். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் போட்டு காமிக்கிறேன், ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இந்த சைடு வர மாதிரி ஹேண்டை, இதுலேருந்து ஹேண்ட் கொஞ்சம் கர்வியாக இருக்க மாதிரி போத் சைட் கொடுத்துட்டு கொஞ்சம் மட்டும் இழுத்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பாடி. ஸோ ஹேங்கரில் ட்ரெஸ் இருக்கக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ராஸில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஏன்னா கர்வியாக போட்டிருக்கோம் இல்லையா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு கீழே, தென் இந்த ஹேண்டில் ஒரு லைன், இந்த ஹேண்டில் ஒரு லைன். அவ்வளோதான். ஓகே, தென் வந்து நெக்கில் ஒரு லைன் கொடுத்துட்டு இங்கே ஹேங் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, தென் பேபியோட கேப்பு. ஸோ இந்த இடத்துல கொடுத்துக்கலாமா. ஸோ பேபியோட கேப் மாதிரி ஒரு செட்டப் கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதில் கீழே ஒரு சின்ன அதை விட கொஞ்சம் குட்டியான கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஹம்ஸ், குட்டி குட்டி ஹம்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இதை நாட் பண்ணியிருக்க மாதிரி அகெயின் வந்துட்டு ஃபுல் ட்ரெஸ் மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா, இது டிஷர்ட் மாதிரி போட்டோம். இதே மாதிரி ஃபுல் ட்ரெஸ் மாதிரி ஒன்று போடுறோம். க்ராஸில் லைன் கொடுக்குறேன், அந்த லைன்லேருந்து ஹேண்ட் போடுறேன், அகெயின் க்ராஸில் ஒரு லைன், அதுலேருந்து ஒரு ஹேண்ட் போடுறேன். தென் வந்துட்டு இதுலேருந்து பாடி இந்த சைடு இப்போ இதில் போட்டோம் இல்லையா, இன்னரில் போட்டோம் இல்லையா, அது மாதிரி கர்வ் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸோட சேர்த்து இன்னர் இருக்கும்ல அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு லைனு முடிஞ்சு, இதை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே மேலே வந்துட்டு சின்ன கிளிப் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஹேண்டில் ஒரு லைனு, போத் ஹேண்டில் லைன், தென் இங்கே. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேபியோட சாக்ஸ். ஸோ சாக்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. லெக் போர்ஷன் இருக்கும்ல ஹோலாக, ஸோ அது மாதிரி ஒரு கொடுத்துட்டு ஒரு லைன், தென் ஆப்போசிட்டில் ஒரு லைன் கொடுத்து க்ராஸில் ஒரு லைன் கொடுத்து இதில் ஷூ. ஓகே, அவ்வளோதான். இது நீங்கள் எப்படி போடலான்னா இந்த மாதிரி கூட போடலாம், கர்வாக கொடுத்து கூட போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்துக்குறோம், ஒரு லைன், தென் இன்னொரு லைன் கொடுத்து கர்வ் கொடுத்துட்டு அகைன் லைன், இதில் ஒரு லைன், இங்கே ஒரு கர்வ். அவ்வளோதான். ஸோ இதுலேயும் நம்ம வந்துட்டு கிளிப் செட்டு. அவ்வளோதான். ஓகே, ஸோ இது நம்ம மேக்ஸிமம் பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். தென் இந்த வெல்கம் நோட் இருந்ததில்ல, அதுவும் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மூன் போடலாம். ஸோ மூன் எப்படி போடுவோம் அப்படின்னா க்ராஸில் போட்டுக்கிறோம். அந்த சுட்டி டிவியா அதில் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மூன். ஓகே, ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து ஃபஸ்ட்டு நோஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து க்ராஸ் பண்ணி மவுத் கொஞ்சம் கர்வியாக போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். தென் வந்து ஐ. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு மவுத் போட்டுக்கிறோம், தென் இங்கேருந்து நோஸ் போட்டு மவுத் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே சின் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். தென் ஐ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேபியோட டாய் இன்னொன்று ஹார்ட் ஷேப்பில் போடுறேன். சவுண்ட் வர மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கர்வ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி, இதுக்கு முன்னாடி இங்கே போட்டிருப்போம் இல்லையா, இது மாதிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக என்னென்னலாம் வருதோ எல்லாமே போடலாம். நெக்ஸ்ட்டு அகைன் வந்துட்டு நான் ஹார்ட் மாதிரி போட்டு ஒரு டிசைன் போட்டு காமிக்கிறேன். முன்னாடி பட்டர்ஃப்ளை போட்டோம் இல்லையா, அதுலேயே ஹார்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். ஹார்ட் போட்டேனா, ஸோ இதுக்கு மேலே ஒரு லைன், அண்ட் தென் இதுக்கு மேலே ஒரு லைன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேருந்து ஜாயின் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். தெரியுதா, நம்ம எல்லாமே மினியேச்சர் மாதிரி தான் போடுவோம், குட்டி குட்டியாக தான் போடுவோம். அப்போ தான் உங்களால் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீ மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஓகே, இதுலேயே நம்ம குட்டி குட்டியாக அம்ப்ரெல்லா போடலாம், சாக்லேட் போடலாம். ஓகே, கீ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இப்படி ஒரு கர்வ், தென் இதுக்கு மேலே இப்படி ஒரு கர்வ், அகெயின் இந்த மாதிரி ஒரு கர்வ், தென் நம்ம கீ பார்த்துருப்போம்ல ஒரு இது சைடு லென்த்தாகவும் கொஞ்சம் குட்டி குட்டியாக, ஸோ இந்த மாதிரி. அவ்வளோதான். ஓகே, தென் இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வந்துட்டு லாலிபாப் சொன்னல, நம்ம கர்வ் போடுவோம் இல்லையா, கர்வ், காயில், ஸ்பைரல் அந்த மாதிரி போட்டுட்டு எண்டு லைன் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டடாக கொடுத்துக்கோங்க. ஹைலைட்டடாக கொடுத்துட்டு ஒரு ஸ்டிக். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து பேபி ட்ராலி. ஓகே, ஸோ பேபி ட்ராலி எப்படி போடலான்னா சிம்பிளாக நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க, போத் சைட் லைன் மாதிரி கொடுத்துட்டு மேலே கீழே லைன் மாதிரி கொடுத்துட்டு இதை கர்வில் ஜாயின் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் அந்த பேபிக்கு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று போடுவோம் இல்லையா, அது மாதிரி அசம்ஷன் கொடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே கர்வியாக, ஓகே, ஸோ கர்வியாக கொடுத்துட்டு இது ஆடுற மாதிரி இது ஸ்ட்ரைட் லைனில் வரணும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று கொடுத்துட்டு இது வந்துட்டு கர்வியாக. முன்னாடி குதிரைலாம் இருந்திருக்கு பார்த்துருக்கீங்களா, குதிரை முன்னாடி பின்னாடி ஆடினா ஆடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப். ஓகே, ஸோ அவ்வளோதான், லெக் போர்ஷன் போட்டாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதையும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் இன்னரில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் லைன் மாதிரியும் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தோணுனாலும் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணுறோம். எப்போவுமே டிசைன் போட்டு முடிச்சுட்டு தான் நம்ம அந்த பிக்சரை வந்து ஹைலைட் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஃபில் கூட பண்ணிக்கலாம், ஏன்னா இது டார்க்காக தான் இருக்கும், அதனால் நீங்கள் அது ஃபில்லும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் மைல்டாக ஃபில் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு ஷேட் மாதிரி. கொஞ்சம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ். நான் பேசிக்காக கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நான் இன்னும் நிறைய இருக்குது, போட்டேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம மேக்ஸிமம் பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் மட்டும் பிக் பண்ணி போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ டே 18 கிளாஸ் அவ்வளோதான். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.